ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வகையான ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான நல்ல திக்க நல்ல க்ரீமியாக இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவி. இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக சொல்லணும்னா சப்பாத்தி, இட்லி, பரோட்டாக்கெலாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு எல்லாருமே நல்ல குளுகுளுன்னு குடிக்கக்கூடிய நம்ம முலாம்பழம் இருக்குல்ல, அது வச்சு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg அளவில் சிக்கனை சேர்த்துக்கிடலாம். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் மசாலா வந்து இன்னொரு பக்கம் தனியாக வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செய்கிறது. அதனால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg அளவு சிக்கனை சேர்த்தாச்சு. இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்ட லாஸ்ட்டில் சேர்த்துக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். இதனால் அந்த எண்ணெய் ஊற்றுறோம்னா நம்ம அந்த கிரேவியில் அந்த மீது இருக்கிற தண்ணியை ஊற்றும் போது அந்த எண்ணெயெல்லாம் பசெல்லாம் மிதந்து வந்து அந்த கிரேவியோட டெக்ஸ்டரே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றி நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வைக்கிறோம். அது சைடில் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம ஒரு மசாலா வந்து வதக்கி அரைச்சிக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு இல்லை ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வதக்கி அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட இட்லியோடலாம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டைரெக்டாக ஆட் பண்ணதை விட இப்படி மசாலாவோடு சேர்த்து வதக்கி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவுமே இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜில் புதினாவும் சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். நான் புதினா இல்லைனால மல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். முந்திரி பருப்பை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் வதக்கி ஆட் பண்ணி அரைச்சி செய்யும்போது அந்த கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல திக்காக நல்ல க்ரீமியாகவும் கிடைக்கும் முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தனியாக பாயில் பண்ண வச்சுட்டோமோ அது நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு கைட்டு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3/4 பதம் அளவுக்கு சிக்கன் வந்து வெந்திருந்தாலே போதும். அடுத்து நம்ம கிரேவியோடு கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கும் போது ஃபுல்லாகவே வந்துடும். அப்போ சிக்கன் வந்து ஈக்குவலாக மசாலா எல்லாமே உள்ள அப்சர்வ் ஆகி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றணும். அப்புறம் சிக்கன்லேருந்து வெளில வர தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா வற்றி நம்ம இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கு. இந்த அளவு இருந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுருவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்தக்கன மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்புத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா இது 3 சேர்த்துக்கோங்க.
அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசால் பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சூடாயிட்டுனா மசால் பொருட்கள் எல்லாமே கருகிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கிடலாம். மசாலாவும் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்சப்போ மீது தண்ணி இருந்துச்சுல, அந்த தண்ணியை இப்போ இதோடு சேர்த்துக்கிடுவோம். அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன்னு இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோடு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து செக் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து மசாலாவும் சிக்கனும் ஒன்றா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோடு நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கெலாம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டிங்கனாலே நல்ல திக்கான கிரேவியாக கிடச்சிரும். அப்படி வைக்கும்போது நம்ம வந்து கீ ரைஸ் அப்புறம் பிரியாணியோடலாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி இட்லியோடும் போது கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சு பண்ணிக்கிடலாம். இப்போ ஃபைனலாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயிலே கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு இட்லிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்து கிரேவியாகவே ரெடி பண்ணியாச்சு. செமி கிரேவியாகவே ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவி செஞ்சிட்டோம். அடுத்த ரெசிபி சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபியை செஞ்சு பார்த்துருவோமா? இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சம்மருக்கு நல்ல சில்லுன்னு நல்ல குளுகுலுன்னு குடிக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். கிருணிப்பழம் வச்சு ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கோம். ஜவ்வரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக வெந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சூப்பராக வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஜவ்வரிசி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்படி ஜவ்வரிசிலாம் சேர்த்து செய்யும்போது அந்த ஜூஸோட டேஸ்ட்டே இன்னுமே சூப்பராக ரிச்சாக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது ஜெல்லி சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஜவ்வரிசி தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது ஜவ்வரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அல்லது பால் எது வேணாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை தனியாக வச்சுட்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரே கரெக்டாக இருக்கும். அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா ரொம்ப கட்டியாயிரும். அப்புறம் வந்து நமக்கு ஸ்மூத்தி மாதிரி எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் வந்து கிடச்சிரும். இன்றைக்கி வந்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரே கரெக்டாக இருக்கும். இப்போ கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்து நல்ல ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ பழம் எல்லாமே தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். இதில் நம்ம பால் எதுவுமே சேர்க்கலை, சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக பழத்தை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா ஸ்மூத்தாக இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க முலாம்பழ ஜூஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் இதோடு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இனிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்குனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து எப்போதுமே ஜூஸுன்னா மிக்சியில் அரைச்சிட்டு அதில் பால் சீனி மட்டும் சேர்த்து கொடுப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சு எடுத்தாச்சு. இப்போ 2 கிளாஸில் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நம்ம போட்டிருக்க ஜவ்வரிசிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஜெல்லி மாதிரி இருக்குமோ, அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த 2 ரெசிபியை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.